காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அர்ஜுனமூர்த்தி, பரப்புரையில மக்கள் உங்கள் கட்சிக்கான பரப்புரையை ஏன் எடுத்துக்கொள்கிறார்கள், எதிர்கட்சி பரப்புரையை ஏன் நிராகரிக்கிறார்கள்னு உங்கள் பார்வையில் பதிவு செய்யுங்க. முதல்ல இந்த புதிய தலைமுறை அகில உலகம் முழுக்க பார்க்குறாங்க. அந்த பார்வையாளர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் சான்றோர்களுக்கும் எங்களை ஆதரவு பண்ணுறதுக்காண்டி நீங்கள்லாம் வந்திருக்க பேரன்பர்களுக்கும் என்னோட மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அவங்க விஜயன் கேட்ட மாதிரி இந்த புதிய தலைமுறை சேனலில் தலைப்பு கேட்டுற மாதிரி ஒரு கட்சி செயல்படுதுன்னா அது பாஜக தான். பரப்புரையில் முந்துவது யார், இதானே கேள்வி. ஆமாங்க. இதில் டெஃபினட்டாக முந்துருவது நாங்கள் தான். அதுக்கு பல காரண காரியங்கள்லாம் இருக்குது. ஏன்னா எங்கள் மாநில தலைவர் நல்ல வீரத்தோட, விவேகத்தோட, வீரியத்தோட செயல்படுறார். அந்த மாதிரி செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி 40% வாக்களிக்கக்கூடியவங்க 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்காங்க. இவங்களை சார்ந்து பேச தெரியணும். இப்போ 3 விதமாக தமிழகம் மாறி இருக்கு பரப்புரையில். என்ன மாதிரி பரப்புரையில் 3 விதமாக மாறி இருக்குன்னா, ஒன்று 60+ ஆட்சியும் அரசியலும் தெரிஞ்சிருக்கும், அரசாங்கமும் நிர்வாகம் பண்ணவங்களோட அனுபவ ரீதியான ஒரு பரப்புரை. இன்னொன்று புகழ்மிக்கவர்கள், வியாபாரிகள், வியாபார சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள், அதை தாண்டி மதம், இனம் சார்ந்த, மொழி சார்ந்த அரசியல் நண்பர்கள். 3வது இளம் கன்றுகள். இந்த 3 விதமான பரப்புரையில் அதிக வித்தியாசமான பரப்புரையை செயல்படுத்துறது எங்கள் பாஜக தான். இதுக்கு என்னென்னலாம் சான்று இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் முதல் சான்று என்னன்னா, நேற்று நினைக்கிறேன் நார்த் மெட்ராஸில் பால் கனகராஜ் அவர்களுக்காண்டி ஒரு பரப்புரையை எங்கள் மாநில தலைவர் எடுத்திருந்தார். அந்த பரப்புரையோட கோர் கான்செப்டை போய் ஆழமாக பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, அது மீனவ சமுதாயம் அதிகம் இருக்கிற இடம், மைனாரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இவரே மைனாரிட்டி சார்ந்த ஒரு வேட்பாளராக இருக்கிறார். இந்த மைனாரிட்டி சார்ந்த வேட்பாளரை முன்னிறுத்துறதுக்கு எந்த மாதிரி வழித்தடங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு செயல்படுத்தணுங்கிறத ரொம்ப துல்லியமாக செயல்படுத்தினார் எங்கள் மாநில தலைவர் நேற்று. இதில் என்னாச்சுன்னா, அங்கே இருக்க மக்களோட அட்ராக்ஷன் பெரும்பகுதி நல்லா சந்தோஷமாக, கரகோஷத்தோட, ஒரு இணக்கமாக, அதாவது வேட்பாளருக்கு இணக்கமாக ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியுது. அதுவும் நார்த் மெட்ராஸ் மாதிரி. ஏன்னா நார்த் மெட்ராஸ் என்றைக்குமே வலிமையான திமுக கோட்டைன்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருந்தவங்க அவ்வளோ பேருக்கும், 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப வலிமையான கோட்டை, அவங்களோட கோட்டை. அந்த கோட்டையில் ஒரு சலசலப்பு கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் நேற்று நான் கண்கூடா பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. என்ன நுணுக்கம்னா என்ன? நுணுக்கம்னா பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே என்ன இருக்குன்னா, மைனாரிட்டியில் ஒரு கேண்டிடேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சி தான் நிறுத்தியிருக்கோம். மைனாரிட்டி மெஜாரிட்டியாக இருக்குது. மைனாரிட்டி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதியில் கேண்டிடேட்டுன்னு பார்த்தா எங்கள் கேண்டிடேட் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மைனாரிட்டி கேண்டிடேட்டாக இருக்கார். சோஷியல் இன்ஜினியரிங் நீங்கள் சொல்கிறபடி. அதை தாண்டி என்ன இருக்குன்னா, 5 தூக்கு தண்டனை கைதிகளை கொழும்புலேருந்து எப்படி எங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப அற்புதமாக செயலாற்றி உயிர் சேதமே இல்லாமல் அந்த 5 பேரை மீட்டு கொடுத்ததை ஒரு அற்புதமான கனோட்டேஷனோட ஒரு டெலிவரி கொடுக்கப்பட்டது. இதை பார்க்கும்போது அங்கே இருக்கவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆகா, நம்ம இனம் சார்ந்தவர்களை காப்பாற்றிருக்காங்களே அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்தது. அதை தாண்டி 10 ஆண்டுகள் தொடர்ந்து நாங்கள் 275 ஸ்கீம்ஸ் கொண்டாந்துருக்கோம் மோடி அவர்கள். அந்த ஒவ்வொரு ஸ்கீமில் அந்த ஏரியாவுக்கு உண்டான ஸ்கீம் என்ன, அதில் ஒரு அற்புதமான, இதை மட்டும் சொல்லிடுறேன், ஒரு அற்புதமான ஸ்கீம் என்ன சொன்னான்னா, 2019 தான் சுதந்திர இந்தியாவில் முதல் அமைச்சரவையில் மீனவருக்குன்னு தனியான அமைச்சரவை உருவாக்குனது எங்கள் மோடி அவர்கள்ங்கிறதை அந்த இடத்துல கரெக்டாக எடுத்து சொன்னார். இந்த மாதிரி பரப்புரையை இனிமே இவங்க பழைய கஞ்சியை ஆற்றி குடிக்கிறது இனிமேல் கஷ்டங்கிறத நேற்று தெளிவாக தெரிஞ்சது. இதை தாண்டி எங்களோட பரப்புரைக்கு வரக்கூடிய முக்கியமான புகழ் பெற்றவர்கள் இருக்கிறாங்க, அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. ஒத்த வண்டியில் நொங்கு வண்டி ஓட்டுறவர்கள் அல்ல நாங்கள். இவங்கெல்லாம் ஒத்த வண்டியில் நொங்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் நொங்கு வண்டி ஓட்டலை. மொத்தமாக ஒரு கூட்டமாக போய் அந்தந்த தொகுதிக்கும் அந்தந்த தொகுதியோட சிறப்பும் அந்தந்த வேட்பாளரோட சிறப்பையும் முன்னிறுத்தும் வகையாக நாங்கள் பேசுகிறோம் பாருங்க. இதில் தான் எங்கள் வெற்றி ஊர்ஜிதமாயிருக்கு. நன்றி அர்ஜுனமூர்த்தி. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.